கழுவி விட்டு போறியாம்மா? இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேடா ஓகே. இந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு ராஜா. பலாக்கொட்டை மசாலா மட்டனுக்கு பதில் பலாக்கொட்டை. சூப்பர். ஆனா பலாக்கொட்டை தோல் எடுக்கணுமே. எடுத்துட்டேன் கொஞ்சம். அப்போ குக்கரில் வேக வச்சுட்டேன். அது இப்போ வெந்துச்சா? இல்லை, இப்போ ஒரு சீட்டு கூட வரல, இப்போதான் போட்டேன். ஏன் இப்படி பாக்குறாரு? சரி, உங்களை இந்த ஷோ கூப்பிட்டோன்னே யார் வந்து கண்டிப்பா போங்க அப்படின்னு சொன்னது? எங்க வீட்டுல தான். உங்க வைஃப்? ஏன்னா நான் வீட்டுல அப்பப்போ சமைப்பேன், வெட்டியா இருக்கும். ஏன் ஒரு திடீர்னு ஒரு குடும்பஸ்தன் ஃபேமிலி மேன் மாதிரி ஆயிட்டீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, கல்யாணம் ஆனா மாறிடணும்ல. அந்த பயம் இருக்கட்டா அம்மா. என்னாச்சு? ஏதோ ஓ சத்தம் மாறுது. பாஸ் எல்லாரும் பாஸ், குக்கிங் பாஸ். அப்ப என்னமோ நீங்க நடக்க போகுது. பாபு ஸ்னேக் பாபு. யா பாரா, ஷாருக் கானே வந்திருக்காரு எங்களுக்கு. ஏ திலா மேரா தனம். ஷாருக் கான் இப்ப என்ன வேணும்? பிரச்சனை தீர்த்து வேணும். 3 என்ன ஊத்தியா? இப்ப பேசலாம் ஷாருக் கான். இப்ப நீ பேசலாம். கொஞ்சோண்டு அதை அப்படியே தூக்கி அதில் போடணும், கொஞ்சம் லைட்டா உப்பு போடணும்டா. கோகனட் சிக்கனா? கோகனட் பெப்பர் சிக்கன். ஸோ பெப்பர் சிக்கனா கொஞ்சம் தேங்காய். கரெக்டா சொன்னீங்க. தேங்காய் செலக்ட் பண்ணதுனால அதனால பலாப்பழம்னா பலாப்பழம். பெரிய நாட்டிய பேரொலி பத்மினி நிக்கிறீங்க. என்ன ஆக போதோ, யார் சாப்பிட போறாங்க? இது சாதாரண மனித சிலை அல்ல. 400 வருடமாக மக்களின் பேராதரவும் அன்பும் பெற்ற ஒரு அழகான சிலை. சிலையே சிரி, சிலையே அழு, சிலையே ஆச்சரியப்படு, சிலையே எலிமினேஷன் ஆகு. நோ நோ நோ. ஒண்ணுமே புரியலையே. ஆம்பளை பிள்ளைகளுக்கும் அம்மா மேருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை சொல்லட்டே. அம்மா என்ன செய்வான்டா, கடைசி பிள்ளைகள் இருக்குல்ல, நான் வந்து கடைசி ஆம்பளை பிள்ளை. ஓகே, ஐயோ, அப்ப உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா. ஐயோ, ஏன்னா என்னைக்குமே பெண்கள் வந்து கடைசியா பிறந்த பையனை லவ் பண்ணவே கூடாது. இது என்ன இஷ்யூ? இன்னும் எவ்வளவு இது வச்சு நான் மாப்பிள்ளை பாக்குறது? காரணம் என்னன்னா, கடைசியா பிறந்த பசங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து அவங்களுக்கு அறிவே இல்லாம தான் பாதி பேர் இருக்காங்க. ஏய், அப்ப கடைசி பையன் யாரும் எனக்கு வராதீங்க. ஆமா, எனக்கு ப்ரோபோஸ் பண்ணாதீங்க. அப்படி நீங்க நினைக்காதீங்க. நான் சொல்றேன், வீட்டுல மூத்த பிள்ளைகளுக்கு நடக்கிற விஷயங்களை பார்த்து திருந்துவான். அது மாதிரி வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும், கடைக்கு போறதுல இருந்து தண்ணி எடுத்து வைக்கிறதுல இருந்து அம்மாக்கு தேங்காய் திருவல இருந்து அதெல்லாம் கிடையாது. சத்தியமா இதெல்லாம் வந்து பெரிய பசங்கள்ட்ட கொடுத்துட்டு சின்ன பசங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வந்ததை ஊட்டுவாங்க பெருசா. இதுதான் நான் பாத்திருக்கேன். ஆமா, பெரிய டீச்சர் இப்ப போடி வேலைய பாத்துக்கிட்டு. தெரியாம பண்ணிட்டு அந்த போஸ் ப்ளீஸ் மாத்துங்க. டாஸ்க் இனிமே இந்த மாதிரிலாம் போஸ்டே பண்ண கூடாது நீங்க. ஓகேயா? பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங். அங்க சுத்துங்க, வேலை சொல்லியே கொல்றாங்க. என்னது, நான் இந்த ஷோக்கு ஆங்கரா இல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேனா? நீங்கள் வந்து உண்மையிலேயே நான் சிவாங்கியை பார்த்து பாராட்டுறேன் என்றால், ஒரு ஆங்கரா இருந்தவன் இப்படி ஒரு சமைக்கிற திறமை இருக்குது என்றால் அந்த கப்பில் அதுக்கு ஊத்து கொஞ்சம். என்னடா லுக்கு? அது இவ்வளவுதான் ஸ்பீட் இருக்கு எனக்கு. லாக் பண்ணு. என்னது வரமாட்டேங்குது? இதெல்லாம் தெரியாம தான் நான் கல்யாணமே பண்ணாம இருக்கேன். இதெல்லாம் கல்யாணம் வேற ஆகுமா? ஆண்டவா, காதலும் இல்ல, காசும் இல்ல, கன்றாவையான வாழ்க்கை மட்டும் இருக்குது எனக்கு. இது எப்ப முடிய போதோ? இப்போ இதே அளவில் அது கட் பண்ணு. சப்பா எம்மா தாயே, இதே அளவிலடா. இதே அளவு தானே இதே அளவிலடா. இதே அளவு தானே கட் பண்ண போறேன். இல்ல என்ன கட் பண்ண விட்டா தானே நான் கட் அதே பண்ணுவேன். அளவு அது வெய், அங்க பக்கத்துல ஒன்னு வெய், அப்பதான் உனக்கு ஜட்ஜ்மென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பயங்கரமா சமைக்கிறாங்களே. அண்ணே, எல்லாம் பார்க்கறதுக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் கட்சி தெரியும் எல்லாமே. கை வலிக்குது. இது நீங்க சீக்கிரமா முடிச்சிடுவீங்கன்னு நினைச்சுதான் இந்த போஸ்ட் பண்ணேன். அடுத்த வாட்டி நான் ஈஸியான போஸ்ட் தான் பண்ண போறேன். கை வலிக்குது. மசில்ஸ் வலிக்குது. இதோட ரைஸ் கொடுக்கணும். ஆமா, ரைஸ். பல வித்தையில கையில வச்சிருக்க பாருங்க தம்பி. இப்போதைக்கு வீரம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி. எல்லாரும் கேளுங்க, டாகல் பட்டன் டூப் குக்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுங்க. டாப் குக்ஸ் சமைக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையா. சூப்பர் சூப்பர். இப்படி உங்களை பார்க்க சாமியா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமா, என் வாழ்க்கைய நினைச்சா எனக்கே சிரிப்பா இருக்கு. நான் குக்ஸ் கூட இல்லையே சார், நான் தனியா இருக்கேன் சார். நானே கம்பெனி கூட ஆள் இல்ல சார். அதிர்ச்சி. ஏ சிவாங்கி, ஹீரோயின் லுக்ல இருக்க இந்த ஆங்கிள் லைட்டா தண்ணி தெளிச்ச கிரேவி. நம்ம கிரேவி பண்ணல, நம்ம ஒரு தொக்கு மாதிரி தான் பண்றோம்.